லிங்குசாமி சார் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக I would request our producer, Abu sir, to give us a small momentum on a chart. பார்த்தீங்களா, சிறப்பு விருந்தினர் அப்படின்றது கரெக்டாக எப்படி நிரூபிச்சிட்டாங்கன்னு. சாருக்கு மட்டும்தான் பொக்கே கொடுத்தாங்க, எனக்கு பொக்கே கொடுக்கவே இல்லை. அப்போ இதுலேருந்தே தெரியுதா யார் சிறப்பு விருந்தினர். பொக்கை தான் மாலையாக இருக்கேங்க. குட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாழ்த்துக்கள் கூல் சுரேஷ். அதாவது ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒருத்தர் ஸ்பெஷலாக வருவாங்க. உண்மையிலே விமர்சனம் சொல்கிறதுல தேட்டரிலே போய் நின்று விமர்சனம் சொல்லி அதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸாக இவ்வளோ அற்புதமாக இவர் என்னென்னலாம் பஞ்சு சொன்னாரோ அதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து அவரை பார்த்து சொல்லிட்டு போகிறப்பயே வந்து சூப்பர், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்கள் சத்தம் எவ்வளோ வரைக்கும் கேட்டுருக்கு பாருங்கள். குட், கன்டினியூ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் சுரேஷ். எனக்கு வந்து இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது வந்து அபு, தி சூசன் ஒன் ப்ரைவேட் லிமிடெட். ரொம்ப அற்புதமான நண்பன். என்னுடைய படம் வந்து சண்டைக்கோழி 2ல் வந்து நடிக்க வச்சுருந்தேன். இன்னும் சரியான படங்கள்லாம் அவர் நடிக்க வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக நடிக்க வைப்பேன். அவர் தான் காரணம் நான் இங்கே வர்றதுக்கு. ஒரு புது டீமு இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி வந்தேன். ஃபஸ்ட்டு படம், ஆனால் வந்து எல்லார்ட்டையுமே கரெக்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி, ஆனால் படம் தொடங்கும் போது ஏதோ ஆக்ஷன் படம் மாதிரி ஒரு பயந்த பையன், அவன் கல் கொடுத்துட்டா கல் வந்துட்டா என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி, அது மின்னல் முரளி மாதிரி ஏதோ படம் போகுமோன்னு நினச்சா அது ஏதோ லவ் மூடாக மாறுனுச்சு. எதுக்காக அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பிகினிங்கில் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கெல்லாம் ரீசன் டப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் போக போக கனெக்ட் ஆச்சு. ஒரு இடம் பர்டிகுலராக அந்த கல் கையில் இருக்கும்போது ஒருத்தங்க மாறும்போது அந்த அந்த அட்ராக்ஷன் வந்து அந்த சீன் ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேட்டரில் மாதம் ஆடியன்ஸோட பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஒரு கண்டென்ட் தான். இதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட பெரிய படமாக முள்ளில் படமாக கூட பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா. அந்த டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் படம் தானே, அந்த ஆர்டிஸ்ட் அந்த பையனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கேர்ள் நல்லா பண்ணியிருந்தா. பர்டிகுலராக மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு அழகாக எடுத்து போயிருந்தாங்க. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது அந்த கல் அளவு தான், சின்ன சைஸு தான். அது ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் முயற்சி பண்ணால் இந்த டீமுக்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான படம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீங்க. ஆமாம் சார். சரி, நட்பு காதல் அந்த பாண்டில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் மூவி எடுத்திருக்கீங்க. அதுதான் நான் ஃபஸ்ட் படம் ஆனந்தம் பண்ணும்போது எப்பயுமே ஒரு படம் பண்ணால் அதே மாதிரி டைப்பில் தான் அடுத்தடுத்த படங்கள் எதிர்பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். நான் எப்பயுமே வந்து கமல் சாருடைய அபூர்வ சிறு படத்தில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடுன்னு. நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையும் என்னென்னா நம்மளை ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து அதே மாதிரியே ஒரு ரூட் எடுத்து போவோம்னு நினைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக என்கிட்ட கேட்பாங்க. அப்போ ஆனந்தம் முடித்தோடனே அடுத்து அதே டைப்பில் ஏதோ படமானு எல்லாம் நம்பிட்டு இருக்கப்போ அது மாதிரி கிடையாது. இது டோட்டலாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்குன்னு நினச்சி பண்ணது. அதே மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு டைப்பில் இருக்குன்னு சொல்லி தான் அடுத்து ஒரு அரசியல் அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் மாற்றி மாற்றி பண்ணேன். அப்படி தான் அது முடிவெடுத்தது. தேங்க்யூ. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்களே பேசிட்டீங்களே. அது அதுக்கு அது கையில் கல் இருக்கு, கையில் கல் இருக்குன்னு நினைக்கிறேன். குட். அது நல்ல தாட்டு. என்னென்னா கையில் கல் இருந்தும் அந்த பொண்ணு வந்துட்டு அரைவா பார்த்தீங்களா. உண்மையான லவ் இருக்கும்போது கல்லெல்லாம் தேவையில்லை. அது ஒரு அன்புக்கு முன்னாடி எந்த பவர் எந்த விஷயம் எதுவும் முக்கியம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படம் எத்தனை படம் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எதாவது பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஒரே ஒரு கேள்வி சார், ஒரு கடைசி கேள்வி சார். உங்களுடைய எல்லா படங்கள்லையும் வந்து ஆக்ஷன் ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஆக்ஷன் வச்சு படம் நல்லா டிரைவ் ஆகும். பட் இந்த மாதிரி ஆக்ஷன் இல்லாமல் வேற ஒரு ஜோனர் அவுட் அண்ட் அவுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஜோனராக இருக்கும் சார்? ஆக்ஷனே இல்லாமல் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா எது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க சார்? அப்படி ஒரு படம் பண்ணுங்கிறது எனக்கும் ஆசை தான். அதை வந்து ஹாலிவுட்டில் வந்து பிரிட்டி உமன் ஒரு படம், ரொம்ப அற்புதமான படம். அதே மாதிரி வந்து ரோடு ஹோம்னு ஒரு படம், ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம். இந்த 3 படமும் எனக்கு வந்து எப்பயுமே திரும்ப திரும்ப பார்ப்பேன். அப்படி ஒரு லவ் படம் பண்ணுவான்னு எனக்கு ஆசை தான். ஆனால் என்னென்னா ஒன்ஸு வந்து ஆக்ஷனாக நம்ம என்றைக்கு கமிட் ஆகிட்டோமோ அந்த ஏரியா கொஞ்சோண்டு எனக்கே வந்து என்னென்னா கொஞ்சம் ஆக்ஷன் படம் பிடிக்கும். சின்ன வயசுலலாம் எத்தனை ஃபைட்டு படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து படத்துக்கே போவேன். கொஞ்சம் அந்த மூடு எனக்குள்ளேயே இருக்கிறதுனால இது ரெண்டுமே கலந்து தான் நம்மளுடைய விஷயம். அதனால் ஆக்ஷன் இல்லாமல் ஒரு படத்தை முழுமையாக எடுத்து அது ஒத்துப்பாங்களானாலும் உள்ளூர பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும்.
ஒருவேளை ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகு ஒரு அப்படி ஒரு பண்ணலாம். இப்போக்கி அந்த ஆக்ஷன்லேருந்து அது வெளிய வர. ஆமாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே சார். இப்போ நீங்க அன்பின் நிமித்தமா எங்க ப்ரொடியூசர் அவருக்கு நீங்க மரியாதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சேம் நான் போத்தின சால்வை மாதிரி இருக்கு. இல்ல சார், வேற கலர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சார். சின்ன டீம்னு பார்க்காம நீங்கள் கூட வந்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு இட்ஸ் அ பிக் திங் ஃபார் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். கிவ் அ கிரேட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார்.